இருந்திருப்பான். அதற்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நீ பரிசுத்தமாய் வளர்ப்பது அல்ல, நானே பரிசுத்தமாய் அவனை காப்பேன் என்று சொல்லி அவன் திராட்சை ரசமும் மதுவும் குடியாதவனாய் இருப்பான் என்று சொல்லி யோவானை குறித்து அங்கே சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது சகரியா நினைக்கிறான், எனக்கு ஒரு குமாரன் இருந்தார், அவனை ஆசாரிய பணிக்கு நான் விட்டிருப்பேன், ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பான் என்று சொல்லி ஒரு ஆசாரியனுடைய அதிகபட்ச ஆசை என்னவென்றுனா தன்னுடைய சந்ததி அது ஆசாரிய பணியிலே அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசையோடு தான் ஆசாரிய பணி செய்வதற்கு எனக்கு ஒரு புத்திரபாக்கியத்தை தந்தார், என்னுடைய குமாரனுக்கு அபிஷேகம் பண்ணுகிறதே நான் பார்த்து சந்தோஷப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பார்வையிலே அவன் அநேக கேள்விகளோடு இருந்தவனை பார்த்துதான் ஆண்டவர் தூதன் மூலமாய் சொல்லுகிறார், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். ஹல்லேலூயா. மனிதன் அபிஷேகம் பண்ணுவது பிரதானம் அல்ல, நானே அவன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அவனை அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லி வேதம்